ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருண்குமாரோட இயக்கத்தில் விக்ரம், எஸ் ஜே சூர்யா, சுராஜ் இவங்களோட நடிப்பில் வெளியாக இருக்கிற வீர தீர சூரன் படத்தோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. 1 நிமிஷம் 48 செகண்ட் ஓடுற இந்த டீசரை வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பேக்கேஜாக பேக் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம இசையமைப்பாளர் ஜிவி அண்ட் டைரக்டர் அருண்குமார். இந்த படத்தில் சிங்கிள் ஷாட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் வர மாதிரியான ஒரு சிங்கிள் ஷாட்டு. அது இந்த திருவிழா சீன்ஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா பாகம் 2 அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படத்தின் வெற்றிக்கு பின் தான் அதை வந்து யோசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பாகம் 2 அப்படின்னு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு படத்துக்கு போகிறோம், பட் லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா ஒரு பாதிலேருந்து போன மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட அமைப்பே இருக்கும். இது வந்து நம்ம படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இந்த டீசரை பார்க்குறப்ப இது வந்து ஒரு நாளில் நடக்கிற கதையாக இருக்கும். ஸோ சாயங்காலம் ஆரம்பித்து மிட் நைட்டில் போய் இந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா விடியற்காலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த டீசரில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஷாட் என்னென்னா, விக்ரம் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து கோபமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கண்ணில் வந்து கண்ணீரோடும் இருக்கிற மாதிரி ஒரு சீனாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு பெர்ஃபார்மராக விக்ரம் அந்த இடத்துல சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துக்கு பெரிய பேக் போனாக இருப்பது இசையமைப்பாளர் ஜிவியோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சினிமா விரும்பியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் வரப்போ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குற மாதிரியான ஒரு படமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற டோனும் சரி, லைட்னிங்கும் சரி, ஒரு பாதிக்கு பாதி இருட்டிலையும் லைட்லேயும் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நைட்டில் நடக்கிறதுனால மோஸ்ட்லி நைட் ஷூட் தான் படம் வந்து எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான ஒரு வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி இந்த டீசரை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் ஜனவரி ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்காக இருக்கலாம். ஸோ காத்திருந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நன்றி.